ஹாய் வணக்கம் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவை நம்ம வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, 2 தக்காளி, கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேப்ல நம்ம இஞ்சி, பூண்டு, அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு தடவை தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் தனியா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேப்ல நமக்கு மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. மட்டன் நல்லா நம்ம அழுத்தணும்னா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருந்தாதான் பசங்கள்லாம் சாப்பிட முடியும். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியா இருக்கு. நம்ம எல்லாமே கட் பண்ணி நான் ரெடியா வச்சுட்டு நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல ஆயில் அதோட பட்டை போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் நல்லா அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அப்புறமா நம்ம அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு புதினா இதெல்லாம் நல்லா வதக்கப்புறமா இதெல்லாம் நல்லா ரெடி அரைச்சு வச்சிருக்க 2 தக்காளி நக்கணும். அதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா வதங்கிடும். இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அந்த மிளகாய் தூள், நான் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா இடையில நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புல இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை மிளகாய் அப்புறமா நம்ம வீட்டுல அதோட நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணுங்க. அப்பதான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்க அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இல்லையா மட்டனோட தண்ணி, அதையும் கொஞ்சமா எல்லாம் மசாலா வந்ததுக்கு அப்புறமா இது பிடிக்காம நம்ம இப்போ உப்பு என்ன ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இல்லையா அதோட அந்த மட்டனோட இதை வதங்கலாம் விட்டுக்கோங்க. ஏன்னா நான் குக்கர்ல குழம்பு வைக்க போறேனால எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா நான் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் அதையும் அது கூட எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ அதனால நான் உப்பு சேர்த்துட்டு எங்க சைடுல ஒரு உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லிலாம் தூவி யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மட்டன் குழம்பு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரி இருக்கிற எல்லாரையும் நம்பி தான் நான் ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் நான் ரொம்ப லாங் வீடியோங்க. ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தா சாரி மன்னிச்சுக்கோங்க. இனிமே அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு 300 பேர் லைக் பண்ணிருக்காங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன நம்பி இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது. இவங்களுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு மட்டன் குழம்போட வெண்டைக்காய் பச்சடி எல்லாருமே இருக்குங்க. அதை வச்சுட்டு சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணிடுறேன். அதை சேர்த்து சாப்பிட்டாங்க. பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு.